Hi, hello friends. Welcome to Aari Basic. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது beads loading. First என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்ங்கறத பார்த்தறலாம். நம்ம beads loading embossed போட்டு practice பண்ண போறோம். So piping thread எடுத்துர்க்கேன். Needle, again நம்ம ordinary யூஸ் பண்ற sewing thread எடுத்துர்க்கேன். Fabric bead வந்து sugar bead எடுத்துர்க்கேன், anti sugar bead. ஓகே, நம்ம இப்போ piping thread glue போட்டு paste பண்ணி zigzag கொடுத்துட்டு நம்ம beads loading போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து பஞ்ச் பண்ணி thread வெளியில எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2 bead வந்து லோட் பண்ணலாம். அதை லோட் பண்ணி கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா ஃபர்ஸ்ட் இது வந்து பஞ்ச் பண்ணனும். எடுத்துட்டு again ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டு ஒரு செயின் எடுக்கிறோம். ஒரு லாக் ஸ்டிட்ச் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 3 bead வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். இப்போ 3 bead மட்டும் லோட் பண்ணி பார்த்தா கவர் ஆகல. சோ கூட ஒரு bead 4 bead வந்து லோட் பண்ணிக்கலாம். இதுல பீடை ஒட்டி பஞ்ச் பண்ணனும். பண்ணி அதுல ஒரு செயின் எடுத்துட்டு அதோட லாக் ஸ்டிட்சை பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி கொடுக்கணும். மறுபடியும் நம்ம எம்டியா ஆப்போசிட் சைடு ஒரு செயின் எடுக்கிறோம். அதோட லாக் ஸ்டிட்சை அதுக்கும் மேலே கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்படி வைக்கும்போது நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கவர் ஆகலை. ஸோ இதில் இன்னும் ஒரு 2 bead வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு அது நீட்டாக கவராகி வருது அப்படின்னு தெரிகிற அளவுக்கு அந்த பீடை வச்சுட்டு அந்த பீடை டைட் பண்ணி அந்த பீடை ஒட்டி செயின் எடுக்கணும். எடுத்துட்டு அதோட லாக் ஸ்டிட்சை பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி கொடுக்கணும். ஒட்டி கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடு கொண்டு போய் ஒரு செயின் எடுக்கிறோம். அதோட லாக் ஸ்டிட்சை அந்த செயினுக்கும் மேலே எடுக்கிறோம். நம்ம பீடை லோட் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த செயின் ஸ்டிச்சுக்கு போடக்கூடிய லாக் வந்து பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி இருக்கணும். அதுவே ஆப்போசிட் சைடில் நம்ம எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொண்டு போகிறோம் இல்லைங்களா, அதோட லாக் ஸ்டிச் வந்து நம்ம எடுத்த செயினோட மேல் பக்கமாக இருக்கணும். இது ரெண்டும் தான் நம்ம இந்த இதில் கவனிக்க வேண்டியது. இதோட லாக் ஸ்டிச் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி கொடுக்குறோம். இப்போ எம்டியாக கொண்டு போகிறோம் இல்லைங்களா, இதோட லாக் ஸ்டிச்சை வந்து ஜஸ்ட் அந்த நம்ம போட்ட செயினுக்கும் மேல் பக்கமாக இப்படி எடுத்துட்டா போதும். ஸோ இதே ஆர்டரில் நம்ம அந்த பீட்ஸை லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீட்ஸ் லோடிங், ஒன்லைன் செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.